உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த 2026ல் எனக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ரொம்ப பிரச்சனை இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சில நபர்கள் 10% தான் சொல்லணும். 90% நான் நல்லா இருக்கேன், இந்த வருடம் போன வருடத்தை விட இந்த வருடம் எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் சூப்பராக இருக்கு. தங்க விலை ரொம்ப அற்புதமாக உயரும், குறையாது. தங்க விலை இந்த வட்டம் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஆதிக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சுக்கிரனுடைய செயல்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிர பகவான் அவர் உச்ச நிலையை நோக்கி செல்கிறார். அப்போ மேச ராசிக்கு எல்லாம் இந்த 2026ல் அவங்க புதிய நண்பர்கள் அல்லது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தெரியாத, கண்ணுக்கு தெரியாத உறவுகளை நம்பி எக்காரணத்தை கொண்டும் தலையிடப்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து இவங்க எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்தாங்க, ரொம்ப லாக் ஆகிட்டேன், என்னால் இதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆகும். சிம்மராசினியர்கள் இந்த ஜனவரி முதல் டிசம்பர் இறுதி வரையும் தினமும் விநாயகரை போய் பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். விநாயகரை போய் பார்த்த பிறகு தான் அவங்க வேலைக்கே போகணும். பொதுவாகவே கன்னி ராசிக்கு அனைவரையும் கவர்ந்து இழுத்து தன்னுடன் பயணிக்கக்கூடிய ஆற்றல் ஒட்டிக்கிடுவாங்க. ஆனால் ஒட்டிக்கிட்டு அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ சுரண்ட முடியும்னு பார்ப்பாங்க. இவங்க ஆட்டோமேட்டிக்காக அன்புக்கு கட்டுப்படுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க படாத பாடுபடுறாங்க. 2025 மே மாதத்திலிருந்து தற்போது வரை அடி மேலே அடி வாங்கி எந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூட முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க தான் நம்மளுடைய விருச்சிக ராசி. ஸோ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நானும் நிம்மதியாக இருக்கேன், என்னாலையும் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஜோதிட சக்கரவர்த்தி DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வரக்கூடிய இந்த 2026ல் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். கிரகமே வந்து எந்தெந்த கிரகங்கள் மாறப்போகுது, அதாவது 2026ல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா என்னென்னவா இருக்கும்? ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாமல்ல இறைவனும் எல்லாமல்ல நம்ம சிவபெருமானும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளர்ச்சிகளும் கொடுத்து வெற்றிகளை கொடுக்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அதாவது இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்க போகுது. உலகியல் ரீதியாக நம்ம திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டுக்கே எலெக்ஷனே இந்த 2026 தான் ஏற்படும். எப்போ என்ன வாய்ப்பு வரும், என்ன கூட்டணி வரும் என்று கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2026 எப்படி நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறத. இந்த 2026ல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்வி, கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் பயிற்சி ஆகுதுன்னு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வருட கிரகங்கள் என்று கருதுகின்ற குரு, ராகு, கேது இந்த கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சி ஆகிறாங்க. அதாவது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கிடக்கிறாங்க. இதில் குரு பகவான் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில் இருப்பார். கிட்டத்தட்ட மிதுன ராசியில் இருக்க புதன் பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரையும் மிதுன ராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் கடகராசிக்கு குரு பயிற்சி ஆயிடும். 2ஆம் தேதிக்கு மேலே கடகராசிக்கு குரு பயிற்சியாகி கடகராசிக்குள்ளே நுழைவார். கிட்டத்தட்ட இந்த அக்டோபர் 31 வரையும் நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியில் பயிற்சி செய்வார். அதற்கு பிறகு அவர் அதிசாரமாக சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிடுவார். எப்பவுமே குரு ஒரு ராசிக்குள்ளே இருந்தால் 1 வருஷம் இருப்பாருங்கிறது கணக்கு. ஆனால் இந்த வருடம் என்ன பண்ண போகிறாருன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 31க்கு அப்புறமே சிம்ம ராசிக்குள்ளே அவருடைய பயணம் இருக்குது. ஸோ இந்த பயணமானது என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, என்ன செய்ய போகிறேனே தெரியலங்கிற அத்தனை விதமான கவலைகளையும் துன்பங்களையும் நீக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயம். அப்போ இந்த 2026ல் எனக்கு பணம் இல்லை, பொருள் இல்லை, கஷ்டமாக இருக்குது, நாங்கள் ரொம்ப பிரச்சனை இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு சில நபர்கள் 10% தான் சொல்ல முடியும். 90% நான் நல்லா இருக்கேன், இந்த வருடம் போன வருடத்தை விட இந்த வருடம் எனக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு
கிரகங்களுடைய மாற்றங்கள் சூப்பராக இருக்குது. நம்மளுடைய நிழல் கிரகங்களான ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கும்பராசியில் இருக்கார். அவர் டிசம்பர் 5ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவார்னா மகர ராசிக்குள்ளே வந்துடுவார். அதேபோல் நம்மளுடைய கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்க கேது கடகராசியை நோக்கி பயணிப்பார். அது டிசம்பர் மாதம் இறுதியில் தான் நம்மளுடைய ராகு கேது பயிற்சி நடக்குது. அடுத்த வருடகரமான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசியில் தான் அமர்ந்திருப்பார். அவர் 2026 முடியும் தண்ணியுமே மீன ராசியில் இருப்பார். வக்ர நிவர்த்தி ஆகிடுவார். ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி ஆன பிறகு தான் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் எல்லாருக்குமே நிறைவேற போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. மற்ற கிரகங்கள் எல்லாமே மாத கிரகங்கள் தான். மாத கிரகங்கள் தினகிரகங்கள் எல்லாமே அவங்க அஸ்யூஷுவலாக அவங்களுடைய செயல்பாடை செய்வாங்க. இந்த வருடத்தில் மிகப்பெரிய ராஜகிரகமான குரு பகவானுடைய ஆதிக்கம் அத்தனை விதமான மக்களுக்கும் மிகப்பெரிய மாற்றம் உண்டு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகியல் ரீதியாக என்ன மாற்றம் அப்படின்னா, நான் தான் என்னால் தான் முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து பல பேரை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு மிகப்பெரிய நாடு தன்னுடைய செயல்பாடை மாற்ற போகுது. ஆமாம், அவங்களுடைய ஆணவம் அவங்களுடைய ஆதிக்கம் என்ற செயல்பாடு மாறி எல்லாரோடனும் இணைந்து தான் பயணிக்கணும், வேறு வழி இல்லை அப்படின்னு தன்னுடைய வார்த்தைகள் எல்லாமே வாபஸ் வாங்கிட்டு எல்லாரோடும் இணக்கமாக போகக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அதே போல் போன வருடங்களில் ஏற்பட்ட போர் சண்டைகள் ரொம்ப பிரச்சனைகள்லாம் இந்த வருடங்கள் அதிகமாக இருக்காது. ஓரளவுக்கு பிரச்சனைகள் வர மாதிரி வந்து அது சுமூகமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிப்பதற்கான பாக்கியம் அதிகமாக இருக்குது. ஏன்னா குருவோடைய ஆதிக்கம் அந்த அளவுக்கு பார்வை மூலமாக அவர் செயல்படுத்த போகிறார் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதே போல் தங்க விலை ரொம்ப அற்புதமாக உயரும், குறையாது. ஏன்னா தங்க விலை இந்த வட்டம் கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஆதிக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது. சுக்கிரனுடைய செயல்பாடுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுக்கிர பகவான் அவர் உச்ச நிலையை நோக்கி செல்கிறார். கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் அல்லது ஒரு ஜூலை மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரையும் கண்டிப்பாக இருக்கும், உயரதான் செய்யும். ஜூலைக்கு மேலே தான் படிப்படியாக கொஞ்சம் குறைவதற்கான கொஞ்சம் குறையும். ஏன்னா எந்த அளவுக்கு உயர்ந்துச்சோ அதுலேருந்து படிப்படியாக குறையும் போல் நம்ம லெவலுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நம்ம தெரியும். 2026 பிறக்க போகுது. 12 ராசிக்காரர்களுக்கும் எங்களோட ராசிக்கு என்ன பலன்கள் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது? காலச்சக்கரத்துக்கு முதலிடமான மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் இல்லாத வாழ்க்கை. தன்னுடைய முடிவில் நிறைய போராட்டங்களை கடந்த காலங்களில் நிறையா சந்திச்சிட்டாங்க. ஸோ அந்த போராட்ட நிலை மாறும். தன்னால் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு இந்த வருஷம் அவங்க செயல்படுவாங்க. அதே போல் கடந்த காலங்களில் வேலை நிமித்தமான பிரச்சனைகள் ஏதேனும் இருந்துச்சு, ரொம்ப சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்னால் முடியலை அப்படின்னு சிக்கி தவித்த மேசராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக இடமுட்டு இடமாறக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக உண்டு. அது இடமுட்டு இடமாறனால ஏதாவது பிரச்சனை வருமா, ஏதாவது வில்லங்கம் வருமா அப்படின்னா வில்லங்கம் உறுதியாக வராது. இவங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரத்துக்குரிய வேலை கிடைக்கும். அவங்க அந்த இடத்துல போய் தன்னுடைய செயல்பாடுகளை முழுமையாக மன திருப்தியோடு செயல்படுவாங்க. நான் என்னால் பரவாயில்ல, இவனால் நம்ம வந்து வேலை பார்க்குறதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னு நினச்சேன். ஒரு மாற்றம் மாறி நான் இருக்கிற இடம் எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு பல முயற்சி எடுக்கின்ற நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணம் பாக்கியம் நடப்பதற்கான பாக்கியம் அதிகமாக இருக்குது. குருவுடைய பார்வை நம்மளுடைய துலாம் ராசியில் கரெக்டாக ஜூன் வரையும் கரெக்டாக விடும். அப்போ மேச ராசிக்கு 7ஆம் இடம். அப்போ கட்டாயமாக இவங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை இவங்கள் அமைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சி பெறுவதற்கான பாக்கியம் அதிகமாக இருக்குது. இந்த 2026 அவங்க புதிய நபர்கள், நண்பர்கள் அல்லது இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்ற சமூக வலைதளங்கள் மூலமாக தெரியாத கண்ணுக்கு தெரியாத உறவுகளை நம்பி எக்காரணத்தை கொண்டும் தலையிடக்கூடாது. கண்ணுக்கு தெரிஞ்ச உறவுகளை ஓரளவுக்கு நம்பலாம். முடிஞ்சளவு கண்ணுக்கு தெரியாத உறவுகள் என்று சொல்லக்கூடிய பாசத்தை காட்டக்கூடிய எவரையும் நம்பி ஏமாறாமல் இருப்பது இவங்க இந்த வருஷம் கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அப்படி கடைபிடிச்சாங்கன்னா இவங்க இந்த 2026 மகிழ்ச்சியாக இருக்குன்னு இவங்களே அடுத்த வருஷம் சொல்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டாகும். மேஷராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி நடக்குது. இந்த காலமாவது இந்த 2026 எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா நிறைய பேர் கேட்பாங்கல்ல சார். அதுக்காக உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. இதையும் தாண்டி நீங்க இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கன்னா போதும், இந்த 2026 மேஷராசி அன்பர்கள் ரொம்ப சந்தோஷமா போவீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம்? மேசராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே அம்மன் வழிபாடை இந்த வருடம் பின்பற்றும் பொழுது அவங்க லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் கோயிலில் போய் மனசார செவ்வாய்க்கிழமை இவங்க போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் எதிர்மறையான விஷயங்கள்லேருந்து தவிர்த்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மனுக்கு வந்து போகும்போது கட்டாயமாக பூ வாங்கிட்டு போகும்.
ஏதாவது மல்லிகைப்பூ இல்லாட்டி மாலை இதெல்லாம் அவங்க வாங்கிட்டு போய் வழிபாடு செய்யும்போது இவங்க நினைச்ச காரியங்கள் நிறைவேறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வழிபாடாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026 எப்படிப்பட்ட வருடமா இருக்க போகுது சார்? ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்தே முயற்சியை திருவினையாக்கக்கூடிய ஒரு பொன்னான வருடம். இவங்க என்ன விஷயம் எடுத்தாலும் அந்த விஷயத்தில் வெற்றி உண்டு அப்படிங்கிற சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய செயல்பாடில் பொருளாதார விஷயங்கள் நிறைய தடைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த தடை விலக போகுது. இவங்க எங்கேயா பணம் கொடுத்து ஏமாந்துருந்தாங்க, ரொம்ப லாக் ஆகிட்டேன், என்னால் இதை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னு லாக் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆவாங்க. பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கு இந்த வருடம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பே இல்லை. இவங்க பணத்தை வந்து சேமிப்புக்கான ஒரு வருடம். இதை இவங்க கரெக்டாக சேமித்து வச்சாங்கன்னா அடுத்த வருஷம் இவங்க லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இவங்களால் உணர முடியும். ஆனால் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு வந்து காசை பற்றி அக்கறையே இருக்காது. கூட இருக்கவங்க மேலே அக்கறை காட்டுறது, தன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான்ட்டு இருக்கிறத கொடுத்து உதவுறது, இதுதான் இவங்களுடைய இயல்பான குணம். அதை இந்த வருடம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலேருந்தே இவங்க முடிவெடுத்துக்கணும். நமக்கு பணம் வரப்போகுது, நம்மளுடைய ஃபேமிலிக்காகவும் நம்மளுடைய எதிர்காலத்துடைய நலனுக்காகவும் நான் எடுத்து வைக்க போகிறேன்னு இவங்க எடுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்க கட்டாயமாக இந்த வருடத்தில் வண்டி வாங்கலாம், வீடு கட்டுவதற்கான பாக்கியம் இருக்குது. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செயல்படுத்துவதற்கான பாக்கியங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2026 ரிஷபராசி அன்பர்கள் இன்னுமே மேம்படணும் அப்படின்னா எந்த தெய்வத்துடைய வழிபாடு சிறந்தது சார்? நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மலை மேலே உள்ள எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, அது முருகனாக இருந்தாலும் சரி, அம்மனாக இருந்தாலும் சரி, மலை மேலே ஏறி போய் கும்பிடணும். ஏன்னா பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு தான் இவங்களோட லைஃப்பை 2026 தொடங்க போகிறாங்க. அப்போ மலை மேலே உள்ள முருகன் அம்மன் வழிபாடு இவங்க பின்பற்றும் போது இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், எவ்வளோ பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் உறுதியாக இவங்க ரிலீஸ் ஆகி வருவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை போய் வழிபாடு செய்யும். நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை மலை மேலே ஏறி இவங்க மனசார கிட்டத்தட்ட வந்து ஒரு கோயிலுக்கு போனால் 1 மணி நேரமாச்சு ரிஷபராசிக்காரங்க செலவழிக்கும். 1 மணி நேரம் அந்த கோவிலில் வழிபாடுக்காக இவங்க மனசார செலவழித்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் இந்த 2026 மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மிதுனராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே குரு பகவான் ராசியில் தான் வந்திருக்கிறார். அவங்க மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் என்ன பண்ணுனே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்தை கடந்துக்கிருக்காங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியல. இதுக்கு மெயின் காரணமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சில பிரச்சனைகளை சந்தித்தது அவங்களுடைய பார்ட்னரால், தன்னுடைய கணவனால், தன்னோட மனைவினால், அதே போல் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக கடந்த ஒரு 2.5 வருடங்களில் அவங்களால பிரச்சனையை சந்தித்ததை விட உறவுகளால் பிரச்சனையை சந்தித்தது தான் அதிகம். நான் அவங்கள நம்பினேன், என் வீட்டுக்காரர் ரொம்ப நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. என்னுடைய நண்பரை நான் ரொம்ப நம்பினேன், அவர் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குன்னு தான் அவங்க கடந்த காலங்களில் சந்தித்தாங்க பிரச்சனையை. ஸோ அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. குரு பகவான் ரிவர்ஸில் தான் பலபடியும் வந்து உட்கார்ந்துருக்கார். அதிசாரமாக போன குரு பகவான் இந்த வருடம் ரிவர்ஸில் வந்து பலபடியும் உட்கார்ந்துருக்கனால நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார். தேவையில்லாத உறவுகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உனக்கு இவங்க தான் சரியான ஆள், இவங்க கூட பயணம் செய். அதே போல் எதிர்மறையாக உள்ள அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே வேண்டாம், பொறுமையாருன்னு அவங்கள டைவெர்ட் பண்ணி இவங்களுக்கான ஒரு சக்கரம், காலச்சக்கரத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை குரு பகவான் மூலமாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்க உறுதியாக கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்து மேக்ஸிமம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே டோட்டல் பூர்ண நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கான வழிபாடு அப்படின்னா எந்த தெய்வத்துடைய வழிபாடு சொல்லலாம்? மிதுன ராசிக்காரங்க இந்த வருடம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா எப்போவுமே வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்னா காவல் நிலையத்துக்கு தான் போவோம், யார்ட்டையுமே போக மாட்டோம். பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வாழ்க்கை பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல விதமாக நகர்த்துவதற்கு காவல் தெய்வங்கள், தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள கருப்பசாமி, அதே போல் பத்ரகாளி அம்மன், காளியம்மன், அதே போல் நம்ம முனீஸ்வரர், இப்படி சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை இவங்க அதிகமாக கைப்பற்றி ஒவ்வொரு புதன்கிழமையும் காவல் தெய்வங்களை இவங்க வழிபாடு செய்யணும்.
அப்படி வழிபாடு செய்யும்போது புதன் ஓரையில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அப்படியே அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ஃபுல் வைப்ரேஷன் அவங்க வாங்கிட்டு வர முடியும். அவங்க முழுவதும் மனதார வழிபாடு செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2026 உணர முடியும். பிறக்கக்கூடிய இந்த 2026 ஆண்டு கடகராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டு அமைய போகுது சார்? பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடங்களும் மிகப்பெரிய அதிகமான எதிர்பார்ப்புகளோடு நிற்கக்கூடிய ராசியில் நம்ம கடகராசி முதன்மையான ராசி. என்ன வருஷம் பிறந்தாலும் சரி, அது ஆங்கில வருடம் பிறந்தாலும் சரி, தமிழ் வருடம் பிறந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையில் மட்டும் மாற்றமே வர மாட்டேங்க, நான் மட்டும் இன்னும் எனக்காக வாழ்வது எப்பொழுது அப்படின்னு எதிர்பார்க்காங்க. ஸோ அது அவங்க கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க இப்பயும் சரி எப்பயுமே சரி ஒரு அம்மா எப்படி குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை டோட்டலாகவே செலவழிக்கிறாங்க. ஒரு திருமணம் முடிக்க தெரிந்தால் அந்த பெண் அவங்களுக்காக அவங்களுடைய ஃபேமிலிக்காக இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா முழுவதுமே அந்த குழந்தைக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெண் செலவழிப்பாங்க. அதே மாதிரி தான் கடகராசிக்காரங்க. ஒரு பாசம் ஒருத்தவங்களுக்கு வைக்கிற வரையும் அவங்களா இருப்பாங்க. யார் மேலே பாசம் வச்சுட்டா தன்னை முழுவதுமாக அர்ப்பணிச்சிடாங்க. அன்புங்கிற ஒரு பாசத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு அவங்க லாக் ஆகிறாங்க. ஸோ அந்த லாக்கில் தான் நிறைய போராட்டங்களை நம்மளுடைய கடகராசி என்பவர்கள் சந்திக்காங்க. தாய் பாசம்னா கடகராசிக்காரங்க கூட இருந்தால் அம்மா இல்லாட்டியுமே அம்மா இருக்கிற மாதிரியே மற்ற ராசிக்காரங்க உணர முடியும். அந்தளவுக்கு ரியாலிட்டி இவங்ககிட்ட இருக்கும். ஸோ அந்த நிலையில் நிறைய சிக்கி தவிச்சு நிறைய பேர்கிட்ட வாழ்க்கையில் பொருளாதார விஷயங்களை ஏமாந்து கொடுப்பாங்க சொல்லி கஷ்டப்படுற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் சரியான ஒரு பாதையை அமைச்சு தனக்கான ஒரு உறவுகளை ஏற்றுக்கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும். கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு பிறகு இவங்க லைஃப்பில் எதிர்பார்க்காத மிகப்பெரிய நன்மையான விஷயங்கள் நடைபெறும். இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக 2025 செப்டம்பர் மாதத்துலேருந்து 25 எண்டு வரையுமே 3 மாதமும் படாத பாட் 4 மாதம் வரையும் பல கஷ்டத்தை சந்திச்சிட்டாங்க. ஸோ அந்த கஷ்டத்துலேருந்து ரிலீஸ் ஆகி ஜனவரியிலேருந்தே நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். அதே போல் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு தாய் வழி சொத்து கட்டாயமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அம்மா வழி உறவுகள் மூலமாக இவங்களுக்கு சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைங்க அம்மா சொத்து எங்களுக்கு எதுவுமே இல்லை, எங்களுக்கு எப்படி சொத்து வரும் அப்படின்னு கேட்குறவங்களுக்குமே கட்டாயமாக பெண் வழி சொத்து உறுதியாக உண்டு. ஒன்று அம்மா சொத்து இல்லைன்னா பெண் வழி சொத்து கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த வருடம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கோச்சார ரீதியாக அதிகமாக இருக்குது. கடகராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா எந்த தெய்வ வழிபாடு? கடகராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் ஜனவரி மாதம் முதல் நம்மளுடைய 2027 பிறக்கிற வரை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பூர நட்சத்திரம் வரும் நாளில் அவங்க முருக பகவானை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு எதிர்கால வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதாவது கையில் காசு இல்லைங்கிற வார்த்தை அவங்க வாயிலேருந்து வராது. பூர நட்சத்திரம் வரும்போதுலாம் கரெக்டாக அவங்க முருகப்பெருமானை போய் பார்த்து மனசார வழிபாடு செஞ்சுட்டு முருகனுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து முடிஞ்சால் சந்தன அபிஷேகம் பண்ணுறதுக்கு இவங்க ஸ்பான்சராக இருந்தாங்கன்னா இவங்க எந்த அளவுக்கு சந்தனம் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு இவங்களுடைய வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைப்பதற்கான பாக்கியம் உறுதியாக முருகப்பெருமாள் கொடுப்பார். பிறக்கக்கூடிய இந்த 2026 சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து அவரால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்களை ஒரு பாடமாக கொடுத்துருக்கார். உங்க கூட இருக்கவங்க யார் என்ன பண்ணுறாங்க, நீ ஒரு வார்த்தையை விட்டுட்டு நீ எவ்வளோ படாத பாடுபடுற, நீ தேவையில்லாமல் வாக்கு கொடுத்தனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் என்கிறத சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக சிம்மராசினியர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக கொடுத்துட்டார். இப்போ சிம்மராசிக்காரங்க எதையாவது ஒரு விஷயத்தை போய் கேட்டிங்கன்னா பேசுவோமா வேண்டாமாங்கிற நிலைமைக்கு இருக்காங்க. ஒரு வார்த்தையை சொன்னால் வேறு ஏதாவது தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற மனநிலையில் தான் இவங்க இந்த 2026 ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் தொடங்க வேண்டிய சூழ்நிலை. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுக்கு மன அழுத்தம் அதே போல் தன்னுடைய பேச்சாற்றலை இன்னும் கொஞ்சம் முழுமையாக கொண்டு வரக்கூடிய ஒரு பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே போல் சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கடந்த காலங்களில் உறவுகளை விட்டு தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை, உறவுகளும் இவங்களும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அந்த நிலையில் என் ஃபேமிலி கூட போய் நான் இணைன்னு நினைக்கிறேன், எனக்கும் என்னுடைய பார்ட்னருக்கும் உள்ள பிரச்சனை எப்போ தான் நீங்கும் அப்படின்னு காத்திருக்காங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்தே இவங்களுடைய பார்ட்னரோட இவங்க பலபடியும் இணக்கமாக சேர்வதற்கான ஒரு பாக்கியம் உண்டு. அதே போல் வேலையில் எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் போராட்டங்களை அனுசரித்து தன்னோட என்ன சொல்கிறேன்னா
தன்மானத்தையே விட்டு கொடுத்து நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு பல சிம்மராசினியர்கள் ஒரு வருட காலமாக அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த நிலையிலேருந்து மாறி தனக்கான வேலை, தன்னுடைய திறமைக்கான வேலையில் இப்போ இருக்கிறேன், என்னை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் சூழ்நிலைகள் நம்மளுடைய சிம்மராசினியர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே இருக்க போகுதுங்கிறது நிதர்சனமான உண்மை. சிம்மராசி நேயர்களுக்கான வழிபாடு, தெய்வ வழிபாடு அப்படின்னா அது எந்த தெய்வம்? சிம்மராசினியர்கள் இந்த டிசம்பர் மாதம் இறுதி வரையும், ஜனவரி முதல் டிசம்பர் இறுதி வரையும் தினமும் விநாயகரை போய் பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். விநாயகரை போய் பார்த்தப்பறம் தான் அவங்க வேலைக்கே போகணும். ஒரு கடையை போய் கடை வச்சுருக்காங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு அவங்க பார்க்க வேண்டியது விநாயகர். அப்பா விநாயகரை இன்னைய நாள் உனக்கு உங்கையில் ஒப்படைக்க, நல்லதுனாலும் சரி இல்லை தேவையில்லாத சிக்கல்னாலும் சரி நீயே பார்த்துக்கோ, சிக்கலை சிரமம் இல்லாமல் எனக்கு முடித்து கொடுப்பான்னு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களுடைய இயக்கத்தை தொடங்கினாங்கன்னா கட்டாயமாக விநாயகருடைய முழு பரிபூர்ண அருள் கிடச்சிருச்சுன்னா இவங்க இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியவான்களாக வாழ்வாங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? கன்னிராசி நேயர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லுவோம், ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கான், இல்லை ஒரு 4 பெண்கள், ஒரு ஆண் ஒரு 4 பெண்களோட கூட்டத்தோடு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெண் ஒரு 5 ஆண் நண்பர்களோடு இருந்தாலும் சரி, நீ கன்னிராசியான்னு கேட்போம். அதற்கான காரணம் என்னென்னா, பொதுவாகவே கன்னிராசிக்கு அனைவரையும் கவர்ந்து இழுத்து தன்னுடன் பயணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அவங்க போய் கூப்பிட மாட்டாங்க யாரையுமே, நீ வா என் கூட பேசு, நீ வா பேசுனா கூப்பிடவே மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக இவங்களுடைய பேச்சாற்றல், இவங்களோட செயல்கள் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டிக்கிடுவாங்க. ஆனால் ஒட்டிக்கிட்டு அனைவருமே என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ சுரண்ட முடியும்னு பார்ப்பாங்க. இவர்கிட்ட இருக்க அறிவு, இவர்கிட்ட இருக்க பணம், இவங்ககிட்ட இருக்க திறமைகள், இதை எப்படி சுரண்டி எடுக்கலாம் அப்படிங்கிற இயக்கம் தான் அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா சுக்கிரன் அங்கே நீசமாகிறார். அப்போ சுக்கிரன் நீசமாகும் போது இவங்க ஆட்டோமேட்டிக்காக அன்புக்கு கட்டுப்பட்டுறாங்க. அந்த இடத்துல நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க படாத பாடுபடுறாங்க. கிட்டத்தட்ட இந்த 2023 இந்த இயர் வரையுமே இவங்க பட்ட பிரச்சனைகளை கேட்டிங்கன்னா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாப் பண்ண முடியாது அவங்கள. போதும் போதும் வடிவர் சொல்லுவார், போதும் போதும் ஓவராக போதும்பாங்கள்ல, அதே மாதிரி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு அவ்வளோ தூரம் மன அழுத்தம் இருக்கும். ஒரு கண்ணாடியை நிப்பாட்டி வச்சு உன் கவலையை சொல்லிட்டு நீ வெளியே வைப்பானா கண்ணாடி வெடித்து சிதறிடும். அந்த அளவுக்கு அழுத்தத்துடன் இருந்தாலும் வெளிப்படையாக சிரித்த முகத்துடன் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2026 தொடக்கத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. இவங்க ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட பல வருட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை விதமான நல்ல விஷயங்களும், ஏன்னா முக்கியமான விஷயம் நல்ல விஷயங்கள்னு சொல்லிடணும். ஏன்னா கீழே கமெண்ட்ஸில் வரும் நான் இப்படிலாம் கேட்குறேன்னு. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, கன்னிராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற அத்தனை விதமான நல்ல விஷயங்களும் உறுதியாக நடைபெறக்கூடிய அற்புதமான ஆற்றல் கிரக ரீதியாக நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் இவர்கள் இருந்தார்கள் என்றால் உறுதியாக எவ்வளோ பெரிய சண்டை சச்சரவுகளுடன் வேண்டான் பிரிஞ்சு போன உறவு கூட மீண்டும் இணைந்து இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு பாக்கியம் இந்த வருடம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா அது எந்த தெய்வ வழிபாடு சார்? நம்மளுடைய கன்னிராசி அன்பர்கள் இந்த வருடம் வழிபாடு செய்ய வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர நரசிம்மர் வழிபாடு. வீர நரசிம்மரை போய் பிடிச்சிக்கணும். நரசிம்மர் வழிபாடு பொதுவாகவே கன்னிராசிக்காரர்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண சனிக்கிழமை அவர்கள் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தாங்கன்னா தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான ஆட்கள் இவங்களை விட்டு விலகிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. இவன் நமக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி வெளியேறிடுவாங்க. ஸோ அந்த வழிபாடை மட்டும் இவங்க இந்த 2026 ஸ்டார்டிங்லேருந்து 27 வரையும் இவங்க பண்ணாங்கன்னா இவங்க எதிர்பார்க்குற அத்தனை விதமான எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? அதாவது துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொல்லைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நீங்கி தன்னுடைய இஷ்டப்பட்ட வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டாகுது. குருவோடைய பரிபூர்ண ஆற்றல் இந்த வருடம் ஆரம்பத்திலேயே துலாம் ராசிக்கு கிடைக்கும். அப்போ எப்பவுமே பார்த்திங்கன்னா சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இணைந்து இருந்தால் நிறைய எதிர்மறையான விஷயங்கள் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா குரு சுக்கிரனை பார்க்காரு. அப்போ என்ன பண்ணுவார்னா இந்த தங்கம் பெருந்தங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விஷயமே குரு தான். குருவும் சுக்கிரன் தான். சுக்கிரன் பார்த்திங்கன்னா கம்மல், குரு யாருன்னா நெக்லஸ், இப்படி எடுத்துக்கலாம். அப்போ நெக்லஸ் பிடிக்குமாங்கடா யாராவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. நெக்லஸ் கண்டிப்பாக பிடிக்குமாங்க. அதே மாதிரி தான்
குருவுடைய பார்வை நம்மளுடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்து டைரெக்டாக 5ஆம் பார்வை விழுது. ஸோ அந்த பார்வை மூலமாக துலாம் ராசிக்காரர்கள் எல்லா விதமான கஷ்டங்கள்லேருந்து விடுபட போகிறாங்க. ஸோ இவங்க கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இவங்க மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசிடுவாங்க. நம்மளுடைய மகர ராசிக்காரங்க மாதிரி மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்றும் பேச மாட்டாங்க. ஸோ இந்த வருடம் இவங்க ஸ்டார்டிங்லேருந்து முடிவெடுத்துக்கணும். தன்னுடைய ரகசியங்கள், தன்னுடைய செயல்பாடுகள், இப்போ ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வெளிப்படையாக சொல்கிறது, இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கணும். நம்ம செஞ்சு முடித்த பிறகு சொல்கிறது வேறு, செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னோன்னே என்ன ஆகுனா, உனக்கு என்னப்பா நீ பெரிய ஆள், நீ அப்படி பண்ணிட்ட, உனக்கு என்னம்மா நீ மகாராணிம்பாங்க. ஸோ அவங்க படுற கஷ்டமும் அவங்க படுற பாடும் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் பொதுவாகவே இந்த 2026 துவக்கத்திலிருந்து முடியும் வரை தன்னுடைய ரகசியங்களை இவங்க கரெக்டாக பாதுகாத்து அதனை சிறப்பாக செஞ்சு முடித்தாங்கன்னா வெற்றி என்பது இவங்க பக்கத்தில் இல்லை, இவங்க கூடயே தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்ல முடியும். துலாம் ராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடுன்னா அது எந்த தெய்வ வழிபாடு? நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் சித்தர்கள் வழிபாடு பின்பற்றுறது ரொம்ப சூப்பராகும். தன்னுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க சித்தர்கள் வழிபாடு அல்லது முருகன் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் கோவில் வழிபாடு, இந்த 2 வழிபாடுமே அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே இவங்களுக்கு 2026 நல்ல மாற்றங்களை மனசார உணர முடியும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது? விருச்சிக ராசி என்பர்கள் நம்ம போன பதிவில் சொன்ன மாதிரி கடகராசி என்பர்கள் எப்படி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்களோ, எப்படி பல வருடங்கள் நாங்கள் ஏமாற்றத்தை அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு எதிர்பார்க்காங்களோ, ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட விருச்சிகராசி என்பர்களும் எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் சரி எங்களுக்கு மட்டும் ஒரு விடுவி காலம் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. பொதுவாகவே இவங்களுடைய கேள்வி இருக்கும். கிட்டத்தட்ட நம்மளுடைய 2025 மே மாதத்திலிருந்து தற்போது வரை அடி மேலே அடி வாங்கி எந்த பக்கமும் திரும்பி பார்க்கக்கூட முடியாமல் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கவங்க தான் நம்மளுடைய விருச்சிகராசி என்பர்கள். ஸோ அப்படிப்பட்ட நிலையிலிருந்து தன்னுடைய பெருமூச்சு விட்டு நானும் நிம்மதியாக இருக்கேன், என்னாலையும் எல்லா விஷயங்களையும் செயல்படுத்த முடியும், அதுக்கு நீங்கள் எல்லாருமே சாட்சின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய விருச்சிகராசிக்காரர்களுடைய திறமைகள் செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஆரம்பத்தில் இந்த 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையும் என்னென்னா இவங்களுக்கு பொருளாதாரத்தில் மகிழ்ச்சி, பொருளாதாரம் கண்டிப்பாக இவங்களுக்கு நல்லா வரும், பொருளாதாரம் நல்லா வரும், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம். இவங்க உள்ளூரில் இருப்பதை விட வெளியூர் வெளி மாநிலங்களில் போய் இவங்க தொழில் பண்ணுறாங்க, வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு கட்டாயமாக ஒரு 100 ரூபா எதிர்பார்த்தாங்கன்னா 5 ரூபா கிடைக்கும், 5000 ரூபா எதிர்பார்க்குறவங்களுக்கு 25000 ரூபா கிடைக்கும். ஸோ இப்போ 5 மடங்காக இவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டு. ஜூன் மாதத்துக்கு மேலே கிட்டத்தட்ட 2026 டிசம்பர் வரையுமே இவங்களுக்கு எந்த இடத்தெல்லாம் மரியாதை கிடைக்கல, எந்த இடத்தெல்லாம் அதிகமான மன அழுத்தத்தை சந்தித்தாங்களோ அந்த இடத்திலிருந்து மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். திருமண பாக்கியம் உறுதியாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக நம்முடைய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. விருச்சிகராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா எந்த தெய்வம்? நம்முடைய விருச்சிகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாகவே மகாலட்சுமியை கைப்பிடிச்சிக்கணும். ஏன்னா அனுஷ நட்சத்திரம் நம்மளுடைய மகாலட்சுமி நட்சத்திரம். ஸோ அப்போ இவங்க மகாலட்சுமியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிர ஓரையில் இவங்க மனசார வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் கடன்கிற சுமையும் பிரச்சனைங்கிற தொல்லையும் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது? தனுசு ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இவங்க பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சராக தான் இருப்பாங்க. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தான் மட்டும் முன்னேற வேண்டும் நினைக்கிற இந்த கலியுகத்தில் தன்னுடன் இருப்பவர்கள் அனைவரும் கூட பயணிக்கணும், முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் தான் நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க. இப்போ ஒரு குழந்தை 1ஆம் கிளாஸ்லேருந்து கிட்டத்தட்ட காலேஜ் முடித்து அடுத்து டிகிரி முடித்து அப்புறம் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஏதோ ஒரு போஸ்டிங்கில் போன பிறகு திரும்பி பார்க்குற குழந்தைகள், அதாவது நான் தன்னுடைய உயர்ந்த நிலைக்கு போன பிறகு ஆசிரியர் திரும்பி பார்க்குற குழந்தைகள் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20% பேர் தான் இருப்பாங்க. ஆனால் 80% பேர் மறந்துடுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் தனுசு ராசி ஏற்றி விட்ட ஏணியாக இருப்பாங்க. ஆனால் பல பேர் அவங்கள உதச்சி விட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஸோ அப்போ இந்த பல ஏமாற்றங்கள், தான் எதிர்பார்த்த விஷயங்களை தன்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு தன்னை ஏமாற்றியவர்களை நினைச்சே பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருட காலமாக மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தத்தில் இருக்காங்க. ஸோ அந்த அழுத்தத்திலிருந்து வெளியே தனக்கான ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை ஒரு செயல்பாடை செயல்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான வருடமாக
உறுதியாக நம்மளுடைய தனுசு ராசிக்கு இருக்க போது தன்னம்பிக்கை நல்லா வளரும், தன்னம்பிக்கை சூப்பராக இருக்கும். இன்னுமே வந்து நம்மளால் முடியாதுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த விஷயத்தை எடுத்து பண்ணாலும் அதில் உறுதியாக வெற்றி உண்டு, கவலையப்பட தேவையில்லை. அதே போல் 4 பேரை வச்சுட்டு தான் செய்வேன்லாம் கிடையாது. தனித்திறமையோட தன்னுடைய வெளிப்பாடை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு உறுதியாக குரு பார்வையின் மூலமாக இவங்களுக்கு இப்போ இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அற்புதமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ணி பல பிரச்சனைகளை சந்தித்து தன்னுடைய வாழ்க்கையை தொலைஞ்சு போச்சுன்னு நினச்சி ஏதேனும் வருத்தப்படுற தனுசு ராசியாக நேர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உறுதியாக அந்த பார்ட்னர்ஷிப்பில் ஏமாற்றப்பட்ட பணம் கண்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அந்த பார்ட்னரே வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் கிரகமைப்பில் நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ ஏமாற்றப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேருந்தும் விடுபட்டு ஏமாற்றுக்கான அந்த நபர் மன்னிப்பு கேட்டு இவங்ககிட்ட வந்து பேசுவதற்கான சூழ்நிலை உறுதியாக உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னவா இருக்கும் சார்? நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை சார்ந்த வழிபாடுகள் பண்ணால் நல்லாயிருக்கும். கடல் சார்ந்த இடம், அதுக்கப்புறம் நீர் சார்ந்த பகுதியில் உள்ள இடங்கள், அதாவது கிணறு உள்ள கோவில் அல்லது கடல் சார்ந்த கோவில், திருச்செந்தூர், ராமேஸ்வரம், இப்படி சொல்லக்கூடிய நம்ம வேளாங்கண்ணி மாதாவும் அம்மனுடைய அருள் தான். ஸோ இப்படி சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் அவங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சிறப்பான ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இறையருள் அவங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது? மகர ராசிக்காரங்க போன வருஷம்தான் ஒரு முடிவு எடுத்தாங்க, அப்பாடி சனி பகவான் வந்து நமக்கு 7.5 விட்டு போயிட்டாரு, நான் ரொம்ப பரவாயில்ல நல்லா வந்துருவோம்னு நினச்சாங்க. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு போன பிறகு தான் நம்மளுடைய மகர ராசிக்காரங்க படாத பாடுபடுறாங்க. மார்ச் மாதம் 2025 அவங்க பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இந்த வருடம் குருவோடைய அற்புதமான பார்வை மூலமாக மகர ராசிக்காரங்க தன்னுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் உள்ள கவலைகள் எல்லாமே தூக்கி எறிஞ்சிடலாம். மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தங்கள் அவ்வளோ போராட்டங்களை வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யுங்கிற ஒரு பண்போடு செயல்படுறாங்க. இவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்காக வாழ்ந்த காலம் அப்படின்னா ஒரு மாதத்தில் 30 நாள் வருது, ஒரு வருடத்துக்கு 365 நாள் வருதுன்னு சொல்கிறோம். ஸோ இதில் இவங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் கேட்டிங்கன்னா ஒரு 2 மடங்கு கூட இருக்காது. அதாவது என்ன சொல்கிறோம், 2% கூட இருக்காது. அந்தளவு கூட இவங்களுக்காக வாழ மாட்டாங்க. மற்றவங்க தன்னுடன் இருப்பவர்கள், உறவுகள், நட்பு, காதல், அன்பு, மனைவி, கணவன் என்று சிறு வயதிலிருந்தே மற்றவர்களுக்காக வாழ கற்றுக்கிட்டாங்க. ஒன்று பேரண்ட்ஸ்காண்டி வாழ்ந்தேன், அடுத்த சகோதரனுக்காக வாழ்ந்தேன், சகோதரிக்காக வாழ்ந்தேன், இப்படின்னு தனக்காக வாழ்க்கையை தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. அந்த வாழ்க்கை துணை, வாழ்க்கையின் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் இந்த 2026 அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இவங்களுடைய முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த வருடம் அவங்க எந்த விஷயத்துக்காக என்ன செயல்பாடுக்காக எடுக்கிறாங்களோ அந்த வேலைகள், அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டு. இன்னொரு விஷயம், கடந்த காலம் எல்லாமே இவங்களுடைய அனுபவ பாடமாக இருக்கும். இந்த வருடம் எல்லாமே அறுவடை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கற்பனசாமி வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. இவங்க கற்பனசாமியை முழுமையாக பின்பற்றி வழிபாடு செஞ்சுட்டே வந்தாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். நல்லா இப்போ வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா கருப்பசாமி கோயிலில் போய் தண்ணி எறிவோம். பார்த்துக்கிங்களா, ஒவ்வொரு ஊர்லேயும் கருப்பசாமி கோயிலில் தண்ணி எறிவோம். ஏன்னா அந்த தண்ணிங்கிறது சந்திரன், அதை பட்டுன்னு மூஞ்சில் அடித்தோடனே மனசில் உள்ள கவலை பட்டுன்னு வெளியே போகுது. அதே மாதிரி தான் இவங்க எப்போல்லாம் கவலைகள், மேபி கவலைகள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளோட கருப்பசாமியை போய் பார்க்கலாம். கவலைகள் எப்போ இருக்கோ அப்பயுமே இவங்க போய் டைரெக்டாக போய் யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. எப்படி நம்ம வந்து நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் இந்த வருடம் மனசில் உள்ள விஷயங்களை வெளிப்படையாக சொல்லாதீங்கன்னு சொன்னோமோ, அதே மாதிரி மகர ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே தன்னுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ தன்னுடைய லட்சியத்தையோ வெளியே சொல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னா லைஃப் சூப்பராகும். கருப்பசாமி கோயிலில் போய் இவங்க வழிபாடு செய்வது இவங்க லைஃப்பில் ஒரு எதிர்பார்க்குற அத்தனை விதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட வருடமா அமைய போகுது சார்? கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் தன்னுடைய வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு. பதவி உயர்வுடன் கூடிய மாற்றம். இவங்க ஒரு அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி,
தனியார் சம்மந்தப்பட்ட வேலையில் வேலை பார்த்தாலும் சரி, இவங்க பார்க்குற வேலையிலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. அப்படியே கிரேட் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் உண்டு. அதேபோல் ராகு கும்பத்தில் தான் இப்போ இருக்கா, அவர் இந்த வருடம் முழுவதும் இருக்கா. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா, பல ஆசைகள் வரும் இவங்களுக்கு. கிட்டத்தட்ட மனசுக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இப்போ ஓடிக்கிருக்கு. இவங்க நிறையா விஷயங்கள் எதிர்பார்த்தாங்க, அது எல்லாமே ஒரு காணல் நீராக போச்சு. அந்த காணல் நீர் ரியாலிட்டியாக உணரக்கூடிய தன்மை இவங்களுக்கு இந்த வருடம் உறுதியாக கிரகங்கள் கொடுக்க போகுது. குருவின் அற்புதமான பார்வை இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துக்கு மேலே நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் உறுதியாக வெளிநாடு பயணங்கள், வெளி மாநில பயணங்கள், சுற்றுலாக்காக சென்றுவதற்கான பாக்கியம் உண்டு. அதே போல் நம்முடைய கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் முதல் குழந்தையாக இருந்தால் ஆண் குழந்தையும், இரண்டாவது குழந்தையாக இருந்தால் பெண் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிரகங்கள் ரீதியாக கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மூணாவது குழந்தைனா பலபடி ஆண் குழந்தை அப்படி எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் ரொம்ப சாதகமான சூழ்நிலை தருது. இந்த வருடம் முழுவதுமே ஏற்கனவே அவங்க பார்த்திங்கன்னா சனி பகவான் 2ஆம் இடத்துல தான் இருக்கார். ஸோ அப்போ இந்த வருடம் முழுவதுமே பொருளாதாரம் எந்த அளவுக்கு வருதோ அதை சேமித்து வச்சு இவங்களுடைய செலவு போக மீதி எல்லாமே இடத்துக்காக வாங்கி போகணும். இவங்க நகை வாங்குறதை விட இந்த வருடம் சொந்தமாக இடம் வாங்கி போடுவது மூலமாக இவங்க லைஃப்பில் பெரிய மாற்றத்தையும் ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தையும் உணர முடியும். கும்பராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடுனா அது என்ன தெய்வமாக இருக்கும்? கும்பராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா கோபுர தரிசனம் தினமும் செய்யணும். இவங்க எந்த அளவுக்கு தினமும் கோபுர தரிசனம் செய்து கொண்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு இவங்கள இவங்களே புதுப்பிச்சு கொள்ளலாம். நம்ம சிம் கார்டை எப்படி மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி இவங்க கோபுர தரிசனம் செய்யும்பொழுது இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல வைப்ரேஷன் வரும். ஸோ அதன் மூலமாக இவங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். அதே போல் இவங்களுடைய ஊர் பக்கத்தில் கும்பாபிஷேகம் ஏதாவது நடக்குதுன்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கான சம்மந்தப்பட்ட ஏதாவது சின்ன செலவு இவங்க கொஞ்சம் கொடுத்துட்டு அந்த கும்பாபிஷேகத்தில் போய் இவங்க கலந்துக்கிறது மூலமாக இவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமா அமைய போகுது சார்? மீனராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகள்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 80% கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன் 20% நம்ம ஸ்டாப்பில் வைக்கமோ, சனி பகவான் ராசியிலே இருக்கார். அவர் சில விஷயங்களை அவரால் முடிஞ்ச அளவு செய்வார். ஆனால் கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறம் இவங்க எதிர்பார்க்க அத்தனை விஷயமும் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஜூன் வரையும் 80%, ஜூன் மாதத்துக்கு மேலே இவங்க எதிர்பார்க்குற அத்தனை ரியாலிட்டியான விஷயங்களும் நிறைவேறக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடும் கிரக ரீதியாக உண்டு. ஸோ அதே போல் மன அழுத்தங்கள், மன இறுக்கங்கள், தன்னுடைய மனசில் அவ்வளோ கவலைகள், எவ்வளோ போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்கேன், என்னால் முடியலை, இந்த ஊரில் இருப்போமா இல்லை உலகத்தை விட்டே போயிடுமா அப்படிலாம் மன வருத்தத்துடன் ஒரு மிகப்பெரிய கவலையுடன் இருக்கின்ற மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அந்த பிரச்சனைகள்லாம் தூக்கி எறிஞ்சிடும். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரியாலிட்டியான செயல்பாடுகள் வரும். கிரக ரீதியாக இவங்க நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் கிரகங்கள் கொடுக்க போகுது. அதே போல் வீடு வாங்குறதுக்கான யோகம் கட்டாயமும் உண்டு. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இவங்களுக்கு கிரக ரீதியாக கிடைக்க போகுது. அரசாங்க வேலையில் இருக்கிற நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு உறுதியாக இடமாற்றத்துடன் பதவி உயரக்கூடிய செயல்பாடுகள் கிடைக்கும். அதே போல் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற நம்முடைய மீனராசிக்காரங்களுக்கு உறுதியாக ஜூன் மாதத்துக்கு மேலே அரசாங்க வேலை கிடைக்கும். மீனம் ராசி அன்பர்களுக்கான தெய்வ வழிபாடுனா அது எந்த தெய்வ வழிபாடு? மதுரை மீனாட்சி அம்மன். நம்மளுடைய மீனராசிக்காரங்க மதுரை மீனாட்சி அம்மனை கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வருகின்ற ரேவதி நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலையை உறுதியாக உணர முடியும். கண்டிப்பாக சார். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு வருடமாக இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக உங்களோட நேர்த்து செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி.